Hello guys, welcome to Weeklypedia. Weeklypedia பாருங்க வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ வெல்கம் டு த 44th எபிசோட் ஆஃப் வீக்லிபீடியா. எல்லாருக்கும் கிரிக்கெட் டைமண்ட் சார்பாக ஹாப்பி தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்க ஷூட் பண்ணும்போது தீபாவளி அடுத்த நாள், பட் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது தீபாவளி முடிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தீபாவளிக்கு எல்லாரும் பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு நல்லா பல ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டாசு வச்சிருப்பீங்க. அப்படியே ஆபீஸ்ல கொடுத்த அந்த 2 ஸ்வீட் டப்பாவை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு டிவியில கூலி படம் பார்த்துட்டோ ஏதோ ஒரு படம் பார்த்துட்டோ என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நாங்க இதே வேளையில் தீபாவளி சார்பாக கிரிக்கெட் டைம்ல ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரினே வச்சுக்கலாமே. இல்லங்க, சாரிங்க, அவ்வளவு நிலைமைக்கு வரல. ஆனா அந்த நிலைமைக்கு வந்து நாங்க பண்றோம். ஓகேங்களா? பட் ஆனா இது வந்து ஒரு டிஃபரெண்டான விஷயம். நிறைய பேர் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. நாங்களும் நிறைய பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்டோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்குமே ஆக்சுவலி வந்து தெரியாதவங்க நிறைய பேர் கூட வந்து சேர்ந்து அவங்களோட கிரிக்கெட்டிங் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை தான். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின் தான். நானுமே இப்போ ஒர்க்கிங், அவருமே ஒர்க்கிங்னால 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டைம்ல வந்து வீடியோ ஷூட் பண்றோம். உங்களுக்கு தெரியும், அதை எடுத்து வேற பண்ணி போகணும், ரீல்ஸ் வேற டெய்லி போகணுன்றப்போ கொஞ்சம் ஆக்குப்பைடா இருக்கும். நாங்க நினைச்ச டைமுக்கு நாங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் 3ஆவதா வர ஒரு ஆள் வந்து இப்போ நைட்டு 3 மணிக்கு வந்து கூப்பிட்டா அவர் வருவாரா, அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால வந்து நாங்க அந்த 3ஆவது நபரை முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து வச்சு எடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து எடுக்கிறது இல்ல. பட் ஆனா இத்தனை பேர் கேட்கறதுனால கண்டிப்பா வந்து இதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு இனிமேட்டு மந்த்லி ஒன்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் சூஸ் பண்ணி அவங்க கூட வந்து அந்த வீடியோ பண்ணணும், ஒரு டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் வந்து வீடியோல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்ல, நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் அனுப்புறோம். இப்ப இதுல வீடியோல கூட போடுற மெயில். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட டீடைல்ஸ், நீங்க நேம், உங்க ஏஜ், அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆதார் கார்டு போன் நம்பர் சொல்லு, அப்புறம் உங்க கார்டு மேல 16 நம்பர் அதெல்லாம் கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க கிரிக்கெட்ல வந்து இன்ட்ரெஸ்டான ஒரு பர்சன் தானே, அப்போ வந்து நீங்க ஒரு டாபிக் யோசிச்சு இந்த டாபிக் வந்து நாம பேசினா நல்லா இருக்கும், எனக்கு இதுல நாலேஜும் இருக்கு, இதை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துட்டு வாங்க, இந்த டாபிக் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்து எடுத்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இப்ப எது பேசினா கரெக்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாசம் ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து சூஸ் பண்ணி நாங்க வந்து ஒரு மீட் கண்டக்ட் பண்ணி நம்ம பேசி வீடியோவா போட்டுலாம். ஓகேங்களா? முக்கியமான விஷயம் ப்ரிஃபர்ட் டைமிங், அதையும் வந்து போடுங்க. சோ அதுதான் வந்து எங்களுக்கு மெயின். அந்த ப்ரிஃபர்ட் டைமிங் ப்ரோ, நான் வந்து இந்த டைம்ல இந்த டைம் அவைலபிளா இருப்பேன் ப்ரோன்றது அதையும் போடுங்க. அதாவது உங்க நேம், கான்டாக்ட் டீடைல்ஸ், ப்ரிஃபர்ட் டைமிங், அப்புறம் நீங்க என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறோம் அந்த டாபிக் இது வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருங்க. இதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நவம்பர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நவம்பர்ல இருந்து நம்ம புது இனிஷியேட்டிவ் எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தன क्वेश्चंस இப்ப எல்லாம் பார்த்து நிறைய क्वेश्चन வந்துருந்துச்சு. அதுல ஒருத்தர் வந்து டிஎம் பண்ணிருந்தாரு, எனக்கு பர்சனல் டிஎம் பண்ணிருந்தாரு, ப்ரோ நீங்க முன்ன மாதிரிலாம் கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டீங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னாங்க. உண்மையை சொல்லலாம், 2 பேருமே செம்ம ஹெக்டிக்ங்க, செம்ம ஹெல்ட் அப். லைக் நாங்க கண்டென்ட்ஸே வந்து யோசிச்சு எடுக்கலாம் பிளான் பண்ணி, உங்களுக்கு தெரியும் போன வாரம் அவன் வந்து கேரளா போயிட்டு கோமாவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ கமெண்ட்ஸ் நாங்க வந்து படிக்கிறோம், அன்பார்ச்சுனேட் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. நல்ல கமெண்ட்ஸ் வந்து நாங்க வீக்லிபீடியால நாங்க மென்ஷன் பண்ணிடுறோம். சோ எப்படினாலும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ண எஃபர்ட் வந்து நான் போடுறேன் எங்க சைடுல இருந்து. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் இந்த கில் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோ அது நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த வீடியோன்னு அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணிருந்தீங்க. அதுல வந்து ஒரு கமெண்ட், கேஎல் ராகுல் வந்து ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயரா ப்ரோ, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ கேஎல் ராகுல் வந்து டெஸ்ட் கேப்டன் அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் வந்து இப்ப ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயரா எடுக்கணுமான்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அப்ப கேஎல் ராகுல் எங்க டிராப் ஆனாரு, வாட்ஸ் கேஎல் ராகுல் லேக்கிங் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதுக்கு ஆக்சுவலி வந்து கேஎல் ராகுல் உண்மையிலேயே வந்து ஆல் ஃபார்மேட் பிளேயர் எனி டே, அது நாங்க வந்து எங்க சைட்ல இருந்து சொல்லுவோம். அவர் ஏன் வந்து அந்த எங்க வந்து ஒரு டவுன் ஃபால வந்து நோக்கி போனாருன்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல அவர் நல்லா விளையாடிட்டு இருந்தாருங்க. அதுக்கு ஒரு கேப்டன்சி கிடைச்சது. கேப்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஹைக் போனார் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அது வந்து ஒரு ப்ரெஷரா ஒரு கமிட்மெண்டா எடுத்துக்கிட்டு அவர் பேட்டிங் வந்து அது அஃபெக்ட் ஆயிடுச்சுங்க. லைக் வந்து அவரோட ஸ்டைலே வந்து டபால் அடிப்பாரு. அப்புறம் 14 பால்ஸ் எல்லாம் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீசன் கேப்டன்சி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னிங்ஸ் பில் பண்ணோம், நம்ம தான் நிக்கிறோம், நம்ம விக்கெட் விட்டோம்னா டீம் வந்து காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ப்ரெஷர்ல ஆடிட்டு இருந்தாரு. சில விஷயங்கள் ஒத்து போகாதனால பஞ்சாப்ல இருந்து நான் வந்தே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புது பிரான்ச்சைசியான எல்எஸ்சிக்கு வராரு. அங்க ஒரு 3 இயர்ஸ் வந்து இருந்து கேப்டன்சி பண்ணப்போ அங்கேயுமே அவர் கொஞ்சம் டிராமா தாங்க. பேட்டிங்ல வந்து அவரோட ஃபார்ம் வந்து டிப் ஆச்சு. அவரால் சரியா ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியல, டீம் வந்து ஜெயிக்க வைக்க முடியல, குவாலிஃபயர்ஸ்க்கு எடுத்துட்டு போக முடியல அப்படின்றதுனால ரன்ஸ் அடிச்சாரு. ஃபார்ம் டிப் ஆச்சுனா ரன்ஸ் அடிக்கலாம்னு கேக்குறீங்க. ரன்ஸ் அடிச்சாரு, ஆனா எப்பயும் அடிக்கிற அந்த கேஎல் ராகுல் 600 700 அடிச்ச கேஎல் ராகுல் ரன்ஸ் வரல இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதான் பேசிக்கா சொல்ல வரும். நிக்கிறது அவரோட இதுக்கு கேலிபருக்கு வந்து தாராளமா நிக்க முடியும், ஒரு ஆஃப் செஞ்சுரி எல்லா மேட்சும் அடிச்சுட்டு போயிடலாம்.
ஆனா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக் ரேட்ல சில மேட்ச்ல பினிஷ் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த மாதிரி முன்ன மாதிரி இந்த கேஎல் ராவல்லாம் நாங்க பார்க்க முடியல. அங்கதான் அவரோட டிப் ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்ச நாள் வந்து இந்தியா டீம்ல யங்ஸ்டர்ஸ் வந்ததுனால T20ல பெருசா விளையாட முடியல அவரால. அந்த T20ன்ற ஒரு ஃபார்மேட் வந்து அவர் டிசர்விங்கா இருந்தாலுமே பட் ஓவர் காம்படிஷன் யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்தனால அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. டெஸ்ட்ல வந்து பை இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. டெஸ்ட்ல நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஓடி நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்குமே அந்த டெஸ்ட் ஓடிஐ அவர் இல்லாமலாம் விளையாட முடியாது. T20 அந்த ஓவர் காம்படிஷன்னால கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிட்டாரு. அதுதான் நான் சொல்ல நினைச்சேன். நான் இதுல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த டீம் இந்தியா ஒரு பிளேயர் கிட்ட வந்து தலைவா நீ வந்து எல்லா ரோல்லையும் பிளெக்சிபிளா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிதான் நாங்க ஒன்று பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணாங்கன்னா அந்த ரோலை ஏத்துக்காதீங்க. இது கேஎல் ராகுல் ஆரம்பிச்சு சஞ்சு சாம்சன் ஆரம்பிச்சு 2 பேருமே சரி நிறைய பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல போயிட்டே இருக்கும். ஒரு ரோல் பர்டிகுலரா எந்த பிளேயர் வந்து பிக்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள வந்து ஃபியூச்சர் நல்லா இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து மாத்திக்கிட்டே இருந்த ரோல் சேஞ்ச் பண்ண பிளேயர்ஸ் வந்து பெருசா சஸ்டெயின் ஆனது இல்ல அன்பார்ச்சுனேட்லி. கேஎல் ராகுல் ஆக்சுவலி ஒரு சக்சீடரா தான் இருந்தாரு விராட் கோலிக்கு. விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு கேப்டன்சி எடுத்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், எல்லா எபிலிட்டி கேப்டன்சி மெட்டீரியலா பார்த்த ஒரு கேஎல் ராகுல் கேப்டன்சில அவருக்கு ஐபிஎல்ல சரியா போகாதனால இந்தியா வந்து ஸ்டார்டட் கேஎல் ராகுல் இனிமேட் ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்டா பார்க்கணும், 3 ஃபார்மேட்ல விளையாட வச்சே ஆகணும் அப்படின்ற இதெல்லாம் இல்லாம அவர் T20 நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதமா விட்டுட்டு கேம் ஓவர் கேஎல் ராகுல் பிகாஸ் ஆஃப் அதர் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ரிஷப் பண்ட்டுக்கு வந்து டெஸ்ட் கேப்டன்சி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். உங்க ஒப்பீனியன் கில்லுக்கு பதிலா ரிஷப் பண்ட் கொடுத்துருக்கலாமே, நீங்க ஏன் கில்லு கொடுத்தது கரெக்ட்னு கேக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. சோ பேசிக்கா எங்களை பொறுத்த வரைக்கும் கில்லு கொடுத்தது கரெக்டோ ராங்கோலாம் இந்த சிச்சுவேஷன்ல வந்து சொல்ல முடியாது. கில்ல வந்து ஒரு கன்ஃபார்ம் ஒரு டெஸ்ட் பிளேயரா விளையாட வைக்கணும் அப்படின்றது நாங்களுமே அக்செப்ட் பண்ணிப்போம். பிகாஸ் டெஸ்ட்ல அவர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. இங்கிலாந்து சீரீஸ்ல கேப்டன்சிமே டீசெண்டா பண்ணாரு. பட் ஆனா இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் கில் ஃபார் ஹிஸ் கேப்டன்சி டெஸ்ட் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் யாருங்க, ஜடேஜா, ரிஷப் பண்ட், கில், இந்த 3 பேர்ல யாருக்கா டெஸ்ட் கேப்டன் கொடுக்கணும். கேஎல் ராகுல் வந்து அவங்க வந்து அந்த மைண்ட்லயே வைக்கல கேஎல் ராகுல கேப்டன்சி. ஆனா பண்ணிருக்காரு ஒரு வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா ஒரு கேப்டன்சி பண்ணிருக்காரு. பட் ஆனா அவங்க மைண்ட்ல இல்ல, ஒரு ஃபியூச்சர் ஆஸ்பெக்டா பாக்குறாங்க அப்படின்றப்போ ஜடேஜாவுமே அதுல கவுண்ட் ஆக மாட்டாரு. ரிசர்வ் பண்ணிட்டு கில்லு அதுல வந்து கில் இன்னும் கொஞ்சம் யங்கரா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு இன்னும் நிறைய சான்சஸ் கொடுத்துட்டு அவர் அதுல ஃபெயில் ஆனா மேபி ரிசர்வ் பண்ணிட்டு போலாம். ஆக்சுவலி நாங்க அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா சுப்மன் கில்லுக்கு டெஸ்ட் கேப்டன்சி கொடுத்தது கரெக்ட்டுங்க, சுப்மன் கில்லுக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. நாங்க என்ன சொன்னோம்னா ஒருவேளை சுப்மன் கில் அவுட் ஆஃப் த 3 ஃபார்மேட் டெஸ்ட்ல கொடுத்தது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா மீதி 2 ஃபார்மேட்டும் நாங்க உங்களுக்கு ஒத்துக்கவே முடியாது. டெஸ்ட் கம்பேர் பண்றப்போ தேர் வாஸ் நோ சக்சஸ் டைரக்டா. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் யாருமே இல்ல அப்படின்றப்போ சுப்மன் கில் வாஸ் a பெட்டர் ஆப்ஷன்ற மாதிரி சொல்லியிருந்தோமே தவிர சுப்மன் கில் தான் கரெக்டான ஆப்ஷன் நாங்க சொல்லவே இல்லை. ராகுல், ஜடேஜா அண்ட் இவன் சொன்ன மாதிரி பண்ட் 3 பேர் இருந்தாங்க, கொடுத்திருந்திருக்கலாம். கில்ல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, பாப்போம் எவ்வளவு நாள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் போகுது. நல்லா பண்ணாருன்னா சூப்பர் தான், போகாதப்பதான் வந்து பிரச்சனைகள் வரும். ஓகே, நம்ம அப்படியே கண்டென்ட்டுக்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் நவுத்திட்டு இருந்த தள்ளுப்பா ஆஸ்திரேலியா கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அடி வாங்கிட்ட ஒரு சீரீஸ். அங்க போய் அடி வாங்குறோம், நம்ம தான் அங்க போய் அடி வாங்குறோம், அவங்களை கூப்பிடலப்பா. அதுதான் நம்ம போய் அடி வாங்குறோம். பெர்த் நம்மளுக்கு தெரியும் ஒரு நல்ல பவுலிங் ஃப்ரெண்ட்லியான பவுலிங் கண்டிஷன்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மெயினா அசிஸ்ட் பண்ற ஒரு பிட்ச். ஓகேங்க, டாஸ் போடுறாங்க, சோபா தோத்தாச்சு. டாஸுக்கும் இந்த இந்தியன் கேப்டன்ஸ்க்கும் என்னதான் போராட்டம் தெரியலங்க, திரும்ப தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்து சோஸ் டு பவுல். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஆர் இன்டு தி கிரீஸ். நிறைய எதிர்பார்ப்புகளோட மேட்ச்ல எதிர்பார்க்கலங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, மேட்ச் ஃபுல்லா நடக்குமா இல்லையுமே டவுட்டா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து. அதே மாதிரிதான் வச்சு செஞ்சிருச்சு மழை. நம்ம வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு பொசிஷன் கிடைக்குமா, அண்ணன் வந்து அடிச்சு பிரஷரை தூக்கி விடுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்த் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் என்ன பண்ண முடியும், அண்ணனை போட்டு நொறுக்கிட்டாருங்க. அவுட் சைட் ஆஃப்ல வந்து போடுறாங்க, ஏசு விட்டு போடுறாரு, அண்ணனால ஒண்ணுமே பண்ண முடியல, அடிக்க போறாரு. சரி ஓகே வேணாம் அப்படின்னு உஷாராயிட்டு டிஃபென்ஸ் வைக்கிறாரு, காலி. அவர் அவுட் ஆன பாலுமே வந்து ஆக்சுவலி ஒரு சாஃப்ட் ஹேண்ட்ஸ்ல ஆடின பால் தான், அது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பட்டு அது ஏசுலோட சூப்பர் டெலிவரி தான் சொல்லணும். அது பெர்த். அதுக்கு அடுத்து வந்தாருங்க பயங்கரமான ஹைப்போட விராட் கோலி. சேம் மோட் ஆஃப் டிஸ்மிசல் ஆகிறப்பதான் வந்து ஒரு சின்ன மரம் வருத்தமா இருக்கு. லைக் ஒரு அவரோட பெஸ்ட் ஷாட், அந்த ஷாட் திரும்ப திரும்ப அவர் அவுட் ஆற அந்த கவர் டிரைவ் அடிக்க போய் அவுட் சைட் தி ஆஃப் வந்து சேஸ் பண்ணி ஓகே ஆல்மோஸ்ட் அடிச்சாருங்க. என்ன கொஞ்சம் நிக்குவாங்கனால கொஞ்சம் வெளில போன அவுட் சைட் ஆஃப் போனதுனால அது வந்து பாயிண்ட்ல கேட்ச் போயிடுச்சு. சூப்பர் கேட்ச் பை கூப்பர் கானலி, சூப்பரான கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. அதுக்கப்புறம் 2 டிஸ்மிசல் பத்தி பேசியே ஆகணும். ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில் 2 பேருமே வந்து ஸ்டாண்டர்ட் டவுன் தி லெக் சைட். என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான். சுப்மன் கில் அவுட் ஆனதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் பால், அதை வந்து எப்படி வேணா அடிச்சிருக்கலாம், இல்ல விட்டாச்சு தொலைஞ்சிருக்கலாம். அதை வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க.
கண்ட்ரோல். நீ சுப்மன் கில் சொல்ற, ஸ்ரேயா ஐயரும் அதே மாதிரி தான் அவுட் ஆனார். அதே மாதிரி லெக் சைட் போற பால் கிளவுஸ் பட்டு சூப்பர் கேட்ச் ஒன்ஸ் அகைன் பை ஜாஷ் பிலிப்பே. அதெல்லாம் ஓகே. விக்கெட் எடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட். அவருக்கும் ஸ்ரேயா ஐயருக்கும் ஒரு சரியான காம்படிஷன் போயிட்டு இருக்குங்க. ஓடிஐல 3 மேட்ச் விளையாடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ரேயா ஐயர் 50 ரன் கன்சிடர் பண்ணிருக்காரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஐபிஎல் நடக்கும் போதே லைக் வந்து 6-7 மேட்ச்ல வந்து 4 தடவை வந்து ஹேசல்வுட் வந்து ஸ்ரேயா ஐயர் விக்கெட் எடுத்திருந்தாரு. அப்படி இருக்கும்போது 11 மேட்ச்ல 7 டிஸ்மிஸ் ஆலாம். ஸ்ரேயா ஐயர் vs ஹேசல்வுட். எங்க 2 பேருமே வந்து டாமினேஷன்ல இருந்ததா அது பேரு காம்படிஷனுங்க. இவர் வந்து அவர் போட்டு அடிக்கிறாருங்க. அப்ப அது காம்படிஷனே கிடையாதுங்க. அதாவது டாமினேட்டிங் ஸ்ரேயா ஐயர்னே சொல்லலாம். கண்டிப்பா டவுட்டே கிடையாது. அன்டவுட்டட்லி. He takes the wicket of Shreyas Iyer. பட் ஹரி சொன்ன மாதிரி ஒரு மழை வந்துகிட்டே இருந்துச்சுங்க. லைக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மழை பெஞ்சது, ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்தாங்க. 35 ஓவர்ஸா மேட்ச் மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 பால்ஸ் போட்டாங்க, திரும்ப ஒரு மழை வந்துச்சு, திரும்ப 32 ஓவர்ஸா மேட்ச் மாறிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10-15 பால்ஸ் கிட்ட போட்டாங்க, திரும்ப ஒரு மழை வந்துச்சு, திரும்ப ஒரு 26 ஓவர்ஸா மேட்ச் மாறிச்சு. இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ்ல ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பா இருந்தாலே வந்து மொமெண்டம் கிடைக்கிறதே கஷ்டங்க. அதுவும் நம்ம இந்தியாவுக்கு வர சூப்பரான ஒரு ஸ்டார்ட் அப்படின்றப்போ அது ஒரு சின்ன இஷ்யூவா தான் இருந்தது. நம்ம அதையும் தாண்டி 130s அடுத்தது ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே இல்லை. KL ராகுல் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு கேமியோ, அக்ஷர் பட்டேல் மெயினா வந்து அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. எல்லாருமே வந்து டிராப் ஆயிட்டு இருந்தாங்க. KL ராகுலுமே யாராவது பார்ட்னர் தேவைன்னு இருந்த சமயத்துல அக்ஷர் பட்டேல் தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. KL ராகுலுமே அதை புடிச்சிக்கிட்டு அப்படியே 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த மேட்சுக்கு ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கடைசி ஓவர்ல ஒரு 2 6 அடிச்சு பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஆமா. சோ இந்தியா பேட்டிங் அவ்வளவுதான் சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்ல. அண்ட் பவுலிங்குமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. அவ்வளவுதான். அங்க கொஞ்சம் கிளிம்சஸ் தெரிஞ்சது. பட் வாட் எவர் இட் இஸ் ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி வந்து மிச்சல் மார்ஷ் அவருடைய ஹோம் கிரவுண்ட் அது ஆக்சுவலி பெர்த் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பிளேயர். அண்ட் ஜாஷ் பிலிப்பே இஸ் ப்ரூவிங் ஒன்ஸ் அகைன் டைம் அண்ட் அகைன். நம்ம இந்தியா சீரிஸ்லேயே பார்த்தோம் சூப்பரா ஆடினார். இந்தியால IPL கான்ட்ராக்ட் கிடைக்குமா அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பா எடுத்துருவாங்க. நல்லா ஆடுறாரு. ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் கைண்ட் ஆஃப் ஒரு பிளேயர் மாதிரி இருக்காரு ஜாஷ் பிலிப்பே. முன்னாடி ஓப்பனரா இருந்தாரு, இப்ப மிடில் ஆர்டர்ஸ் செட் ஆறாரு அப்படின்றப்போ ஈஸ்ன்றது கன்டென்ஷன். இதெல்லாம் வந்து மேட்ச்ல நடந்தது நம்ம பேசணும். மேட்ச்சுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. கேமரூன் கிரீன் இஸ் ரூல்ட் அவுட் ஃப்ரம் ODI சீரிஸ். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, யோ கிரீன் தலைவா அவன் IPL ஆக்ஷன்ல 30 கோடி 40 கோடி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், நீங்க என்ன இன்ஜுரி ஆயிட்டு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது இன்ஜுரி எல்லாம் ஆகல. ஒரு இன்ஜுரி கன்சர்ன் ஆஷஸ்க்காக பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களோட இதெல்லாம் இம்பார்ட்டன்டே கிடையாதுங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இது வேர்ல்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது, இது ஒண்ணுமே கிடையாது. டம்மி பாவா தான் இது. T20 வேர்ல்ட் கப் ஒரு ப்ரிப்பரேஷன் சீரிஸ் தான் இது. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு முக்கியமானது ஆஷஸ் தான். அதுல வந்து எல்லாரும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து இவரு இந்த கேமரூன் கிரீன் வந்து ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கேமரூன் கிரீன் போனாரு, லபுஷேன் கம்ஸ் இன்டு தி ஸ்குவாட். அவர் டிராப் பண்ணிருந்தாங்க, வந்துட்டாரு திரும்ப ஸ்குவாடுக்குள்ள. ஆனா மேட்ச் ஆடல. எனிவே ஹி வாஸ் பேக். சோ அந்த அதர் ஹேண்ட் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் நம்ம வந்து பரத் சொன்ன மாதிரி தான். மிச்சல் மார்ஷ் ஒரு பக்கம் அடிக்கவும், ஜாஸ் பிலிப்பே ஒரு பக்கம் அடிக்கவும், கடைசியில வந்து அந்த புதுசா ஒருத்தர் வந்தாரு, யாரு அவர் வந்து பினிஷ் பண்ணி முடிச்சாரு. ஒரு நார்மலான மேட்ச் தான். ஜாஸ் பிலிப்போட இன்னிங்ஸ் வந்து அங்க ரொம்ப குரூஷியலா இருந்துச்சுங்க. அவர் தான் அந்த மேட்ச் எடுத்துட்டு போனார் நடுவுல. அது கொஞ்சம் விக்கெட்ஸ் எல்லாம் போற மாதிரி இருந்தப்போ இங்க ஒரு ஃபன்னியான கோ இன்சிடென்ட்ஸ் வந்து நாங்க பார்த்தோம். ரோஹித் சர்மா டிராவிஸ் ஹெட் லவ் ஸ்டோரி கண்டினியூஸ்ன்ற மாதிரி அவரு 8 ரன்ல அவுட் ஆனாரு, இவரு 8 ரன்ல அவுட் ஆனாரு. அதை வந்து ட்ரோல்ஸா ரீல்ஸா வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு இருந்தாங்க. அது பார்த்து சிரித்து மகிழ்ந்தோம். பவுலிங்ல பாத்தீங்கன்னா சிராஜ் நல்லா டீசெண்டா போட்டாரு. ஹர்ஷித் ராணா இட்ஸ் நாட் a குட் மேட்ச் ஃபார் ஹர்ஷித் ராணா. பட் ஓகே, ஹோப் ஹி கம்ஸ் பேக் பெட்டர். அவர் வேற ஏதாவது சொன்னா அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல இருந்து நம்மள தாக்குவாங்க. அதை பத்தி வருவோம். அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல கான்ட்ரவர்சி இல்ல. ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் நாங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சோம். இதை பத்தி நம்ம செப்பரேட் வீடியோ எப்படா போடணும் காத்திருக்கேன். நான் வந்து ரொம்ப வருஷமா எனக்கு இந்த பிடிக்காது, சரிங்களா? அதை பத்தி நான் பேச போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த DLS மெத்தட் அப்படின்றது. நம்ம வந்து அடிச்சதே 136 ரன் தான். 26 ஓவருக்கு மேட்ச் மாறிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ ஸ்டார்டிங் ஓவர் அதிகமா இருந்துச்சு, நம்ம ஓவர்ஸ் கம்மியா இருப்போ டார்கெட் அதிகம் தான் வைக்கணும். ஒரு 160 170 கிட்ட வச்சிருக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனா 131 ரன்ஸ் தான் டார்கெட் வந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து 9 விக்கெட் விட்டாங்க. DLS ஸ்கோர் படி அப்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம அஸ்வினாவே சொல்லிருப்பாரு. இதை பத்தி சொல்லணும்னு வச்சிருந்தேன், கரெக்டா டைம் கிடைச்சது. காத்திருந்து கண்ணி வச்சு பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோ பத்தி பேசுவோம். ஓகே, அதாங்க இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் முடிஞ்சு. ஆஸ்திரேலியா 1 by some 7 wickets or 6 wickets நினைக்கிறேன். இந்த DLS மெத்தட் தான். சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஆஸ்திரேலியா வந்து ஆப்டர் ஸ்டேடியம் இன்னைக்கு பெர்த்ல விளையாடி இருக்காங்களா, இந்த ஸ்டேடியம் வந்து ஃபர்ஸ்ட் வின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆஸ்திரேலியாக்கே ஃபர்ஸ்ட் வின் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல. அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நான் முன்னாடியே சொல்ல மாதிரி தான். அஸ்வின் சீகா அந்த கான்ட்ரவர்சி அது என்னதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின் வந்து சொல்லியிருப்பாருங்க, அவருமே வந்து ஹர்ஷித் ராணாவோட எதுக்கு வந்து டீமை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிருப்பாரு. ஹர்ஷித் ராணா வந்து அந்த கமிட்டி செலக்ஷன் கமிட்டி பேனல்ல ஒரு நாள் நானும் போய் பார்க்கணும் எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. சீக்கா அந்த அதர் ஹேண்ட் அவர் வந்து கொஞ்சம் மனசுல தோன்றதெல்லாம் வந்து சேனல்லா இதெல்லாம் பார்க்காம ஒரு வெளிப்படையா பேசக்கூடிய ஆள். அவர் வந்து அவரோட வேர்ட்ஸ்ல வந்து ஹர்ஷித் ராணா வந்து பயங்கரமா பேஷ் பண்ணிருப்பாரு.
கௌதம் கம்பீரோட செல்ல பிள்ளையா இருக்கிறனால அர்ஷித் ராணா வந்து டீம்ல எடுக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சொன்னதுனால அது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அது என்னதான் தமிழ்ல பேசியிருந்தாங்களும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த லாங்குவேஜ் அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆகி கம்பீருமே அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி நீங்க யூடியூப் சேனல்ல வியூஸ் பார்க்கணுன்றதுக்காக யார வேணா இஷ்டத்துக்கு பேஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லி எதுக்கு அந்த சின்ன பையனை வந்து நோண்டுற அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் வந்து என் புள்ள மேலேடா கை வைக்கிறேன் நான் வருவேட்டான்னு சொல்லிட்டு கம்பீர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து திடீர்னு ஒரு ஜம்ப் அடிச்சிருப்பாரு. இது மாதிரி நான் இப்ப கூட ஹர்ஷித் ராணாவோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து கொஸ்டின் பண்ணுவேன் டீம்ல. பட் ஆனா வந்து ஒரு பிளேயரை வந்து பர்சனல் அட்டாக் பண்றது ரொம்ப தப்புங்க. இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து விளையாட போறாரு, மேட்ச் விளையாட போறதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு வீடியோ பாக்குறாரு, இந்த மாதிரி கிரிட்டிசிசம் பர்சனல் அட்டாக் வந்து பார்த்தா அந்த மாதிரி சொல்லிட்டு யூடியூப் சேனல் வியூஸ் பாக்குறதுக்காக அந்த மாதிரி எது வேணா பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் திடீர்னு ஒரு பல்ட்டியை நச்சிருப்பாரு பாருங்க. ஆக்சுவலி மேட்ரு என்னன்னா அவரு தான் முன்னாடி பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே அவர் தான், ஹர்ஷித் ராணா டாபிக்லாம். அவரே வந்து திடீர்னு இந்த பல்ட்டி அடிச்சப்போ சீகா சேனல் வந்து ஸ்ரீகாந்த் வந்து அங்க இருந்து பேசியிருப்பாரு. வாட் ப்ரோ வாட் உங்களுக்கு எங்களுக்கு அகேன்ஸ்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் கேட்டிருப்பாரு. இது மாதிரி நாங்க பேசுறது தப்புனா நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபி பவுலர்ஸ் ஃபுல்லா பேஸ் பண்ணது எந்த கணக்குல ப்ரோ வரும்? ஒரு ஹிப்போக்ரசி மாதிரி இருக்கு, அங்க ஒரு ஸ்டாண்ட் இங்க ஒரு ஸ்டாண்டா அப்படின்ற மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி நான் அப்படி சொல்லலையே புவனா, மதியாதோர் வாசல் மிதியாதேர்னு ஔவையார் சொல்லிருக்காங்க, நான் இப்ப சொன்னேன். ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்ட்டு கில்லி படத்துல விஜய் சொன்ன மாதிரி அந்த ஒரு டபால்னு ஒரு பெட்டி ஒண்ணு அச்சாருப்பா. சாம்பார் அந்த இருக்கு. 2 பேருக்குள்ளயுமே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வந்திருக்குன்னே சொல்லலாம். இதுல என்ன பண்ணுனா, இப்போ யூடியூப் சேனலுக்கு வியூஸ்க்காக இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து அஸ்வின் சொல்றாரு. ஆனா அதே யூடியூப் சேனல் வியூஸ்க்காக தான் அவரும் பேசியிருந்தாரு. சரி ஓகே, இது வந்து ஆக்சுவலி உங்க வியூஸ் என்னன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இதுல வியூஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இது ஆக்சுவலி அஸ்வினுக்கே தெரியும் சரிங்களா. அஸ்வினே ஒரு வீடியோல என்ன சொல்லிருப்பாரு, பீடாக் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நல்ல நாம இருக்கு. அப்ப பீடாக் சொல்லிருப்பாரு, என்ன ஆஷா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், உங்களை போயிட்டு இப்படி பேஷ் பண்ணிட்டாங்களே சோசியல் மீடியால அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு சரிங்களா. ஆர்ஆர்ல ஆடுறப்போ அப்போ வந்து அஸ்வின் சொல்லியிருப்பாரு, மச்சி நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் மச்சி, ஒரு பிளேயரா இருக்க நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வரும், அது நல்லதா இருந்தா ஏத்துக்க வேண்டியதான், நல்லா இல்ல அப்படின்றது விட்டுலாம். அது அவங்க ஒப்பீனியன் ஷேர் பண்றாங்க, ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்து நடக்கதான் செய்யும். ஒரு கிரிக்கெட் பிளேயரா வந்து இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒன்ஸ் நீங்க கிரிக்கெட் பிளேயரா வரீங்க, நான் சொல்லுவார் ஒரு வியூவர்ஸ்ட, நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஃபியூச்சர் பட்டிங் பிளேயரா இருக்கீங்கன்னா ஒரே ஒரு அட்வைஸ் நான் கொடுப்பேன், சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எதுவுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஒப்பீனியன்ஸ் ஒருத்தன் வச்சிருப்போம் அவ்வளவுதானே சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. இப்போ ரீசெண்டா சொல்லிருப்பாரு. ஆக்சுவலி அப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நாங்களுமே ஒத்துப்படுறோம். கரெக்ட், ஆமா. அது மட்டும் இல்லாம இப்ப பீடாக் வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல பத்திரானா இன்சிடென்ட்ல, அப்போ பீடாக் வந்து ரொம்ப சோகமா ஒரு வீடியோல பேசியிருப்பாரு. அப்ப அஸ்வின் திரும்ப பீடாக் அதே அட்வைஸ் தான் கொடுப்பாரு, மச்சி இதெல்லாம் கண்டுக்காத, நீ எப்படி ஒரு ஒப்பீனியன் சொல்ற, அந்த மாதிரி ஒரு அவன் ஒப்பீனியனா உனக்கு சொல்றான், வேணா ஏத்துக்கோ இல்லனா விட்டுரு, அவ்வளவுதான், அதுக்கு எதுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னு சத்தியமா புரியல, கண்டுக்காத மச்சி அப்படின்னு இருப்பாரு. இதுதான் ஆக்சுவலி எல்லா பிளேயர்ஸ்க்குமே சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் பிளேயர்ஸோட டிராவல் பண்ணிருக்கேன் டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல. அவங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் கண்டிஷனிங், இந்த ஜிம் எல்லாம் வந்து நம்ம நிறைய பேசுறோம் கரெக்ட்டுங்களா. அதான் வந்து வெளியே தெரியுது. தெரியாத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ட்ரைனிங் அண்ட் அந்த விஷயங்கள் அதுவுமே வந்து பயங்கரமா பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்குன்னு சில கோச்சஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ ஹர்ஷித் ராணா மாதிரி பிளேயர்ஸ்லாம் பட்டிங் பிளேயர்ஸ்க்கு டோன்ட் டேக் எனிதிங் தட்ஸ் டேக்கன் இன் தி இன்டர்நெட் சீரியஸ்லின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அவங்க எடுத்துக்கவும் கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் அஸ்வின் சொல்ற மாதிரி ஒப்பீனியன்ஸ், எவ்ரிபடி ஹஸ் தேர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் எவ்ரிவன் ஹஸ் தேர் வே டு சே. இங்க யாருமே ஹர்ஷித் ராணாவை பர்சனலா யாருமே பேஷ் பண்ணல. அதுதான் வந்து ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சோம். ஹர்ஷித் ராணாவை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் ஹர்ஷித் ராணா அவருடைய பாலாலையும் அவருடைய பேட்டாலையும் பதில் சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் வாயும் சும்மா இருக்கும் சரிங்களா. லேட் ஹர்ஷித் ராணா ப்ரூவ் பண்ணாம ஒருத்தர் டீம்ல திரும்ப சும்மா எடுத்துட்டு போறப்ப அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருதுல. ஃபர்ஸ்ட் ஓடியில் ஹர்ஷித் ராணா எடுத்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா ஒருவேளை 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணவே கண்டிப்பா வந்து ஓகேப்பா ஹர்ஷித் ராணா டேலண்டட்னு சொல்லியிருக்கோம். அவர் எப்போ ப்ரூவ் பண்றாரோ ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போங்க. இதான் வந்து எல்லாரோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. மத்தபடி அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இதுல அவர் அஸ்வின் சொல்லிருப்பாரு, ஹர்ஷித் ராணா என்ன ஃபீல் பண்ணுவாரு பாத்துட்டு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா வந்து அப்பவே அப்படி நீங்க தானே அப்படி பேசுனீங்க, இப்போ வந்து நீங்களே இப்படி பேசும்போது எங்களுக்குமே ஷாக் ஆயிடுச்சு பாக்கும்போது. ஆக்சுவலி இது எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த கம்பீரோட இன்டர்வியூக்கு அப்புறம் தான். அவர் சும்மா இருந்திருக்கலாம், அவருக்கு ஆக்சுவலி பர்சனல் அட்டாக் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி ஹர்ஷித் ராணா கிரிட்டிசைஸ் பண்றதால அவருக்கு பிரச்சனை இல்ல, கம்பீருக்கு வந்து பர்சனலா ஃபீல் இருக்கும், என்ன இது நம்மள சொல்றாங்க நம்ம நீங்க கொஸ்டின் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் அப் அண்ட் ரைட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவருமே வந்து ஒழுங்கா கிடையாது, அவர் பேசுறதுமே தப்பு தான். நீங்க என்ன ஒரு பிளேயருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க கோச்சா உட்காந்துருக்கீங்க, செலக்ஷன் கமிட்டில உட்காந்துருக்கீங்க. நீங்க செலக்ஷன் கமிட்டினா நீங்க கோச்னா அந்த வேலையை மட்டும் பாருங்க, பிளேயருக்கு வந்து பிஆர் வேலை பார்க்காதீங்கன்றது எங்களோட ஒப்பீனியனை நாங்க சொல்லணும் நினைச்சோம். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட், இது கிரிக்கெட்டுக்கே ஒரு புது அப்டேட்னு சொல்லலாம். இருக்கிற 3 ஃபார்மேட்ஸை தாண்டி 4th ஃபார்மேட்டா, டொமஸ்டிக்ல ஆல்ரெடி நம்ம பார்த்த 10 ஓவர் ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4th ஃபார்மேட்டா டெஸ்ட் 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா வந்து ஒரு இன்னிங்ஸ்ல 20 ஓவர்ஸ் அது மாதிரி 4 இன்னிங்ஸ் 80 ஓவர்ஸ் மேட்ச். இது வந்து நெக்ஸ்ட் இயர் ஜான்வரிலேருந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எங்களுக்கு புரியல. உங்களுக்கு வந்து இது ஓகேவா, இது மாதிரி கொண்டு வரலாமா இல்லை கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு குவிக் அப்டேட் ஐபிஎல்ல தான். கேன் வில்லியம்சன்
அவர் ஐபிஎல் விளையாட வரா, இந்த சீசன் யார் எடுப்பா அப்கமிங் சீசன்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருச்சுங்க. கேட் வில்லியம்சன் will not be a part of IPL as a player for any franchise. அதுக்கு பதிலாக வந்து எல்எஸ்டிக்கு அவர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா வந்து சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ்டின் லாங்கர் அவர் தான் ஹெட் கோச்சா முன்னாடி இருந்தாரு. he will be continuing as the head coach for LSD in the IPL year 2026. ஆமா, ஆக்சுவலி டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ் அவங்களோட சவுத் ஆப்பிரிக்கா பிரான்சைஸ்ல வந்து அவர் விளையாடி இருந்தார் கேன் வில்லியம்சன். அண்ட் நிறைய பேர் இந்த கேட்டிருந்தீங்க, லைக் என்ன ப்ரோ நியூசிலாந்து கேன் வில்லியம்சன் வந்து இன்னும் 2-3 வருஷம் ஆடி இருக்கலாமே ப்ரோ அப்படின்ட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் 2025 ஆக்ஷன்லேயே அவர் எடுக்கல. அண்ட் நியூசிலாந்துக்கு இப்போ ரெகுலரா இல்ல அப்படின்றப்போ அவரோட கிரிக்கெட் நாலேஜுக்கு கண்டிப்பா அந்த பேட்டிங் கன்சல்டன்ட்ன்ற ஒரு விஷயம், பேட்டிங் அட்வைசரா அந்த ரோல் வந்து நல்லா இருக்கும். நல்லா பண்ணாருன்னா ஃபியூச்சர் டீம்ஸ்லயுமே நல்லா அவருக்கு இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு கோச்சா இருக்கும், ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் லெவல்ல. அண்ட் இன்னொரு அப்டேட், ஆஸ்திரேலியன் டீம்ல இருந்து ஜார்ஜ் பெய்லி நம்மளுக்கு தெரியல, அவர் தான் சீஃப் செலக்டரா இருக்காரு ஆஸ்திரேலியன் டீமுக்கு. அவர் வந்து ஆஷஸ்ல பேட் கமின்ஸோட இன்க்ளூஷன் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாரு, ஆனா வந்து அதுக்கப்புறம் இன்ஜுரி ரிகவர் ஆகி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஆஷஸ் அவர் விளையாடவே மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரவலா நிறைய நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. எஸ், பேட் கமின்ஸ் will be a part of the Ashes, upcoming Ashes, பட் எப்ப விளையாடுவாரு எப்படி விளையாடுவாங்கலாம் தெரியாது. அவர் நடுவுல வந்து விளையாடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் பெய்லி ஹஸ் கன்ஃபார்ம் தி நியூஸ். அது இல்லாம கேமரான் கின் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே ஆஷஸ்ல விளையாடுவாருன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மோஸ்ட் லைக்லி will be playing. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பவ் வெப்ஸ்டரை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவர் வந்து கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஷஸ்ல விளையாடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. லபுஷன் நம்ம வந்து இன் அண்ட் அவுட்டா பாத்துட்டு இருந்தோம், அவர் விளையாடுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. பெய்லி வந்து இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. he has a good record in the domestic cricket, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நல்லா விளையாடி இருக்காரு. பட் ஆனா வந்து ஏதாவது இப்ப சேஞ்சஸ் நடக்கணும், யாராவது வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஏதாவது இருந்துச்சு, யாராவது இன்ஜுரியால வெளில போயிட்டாங்க அப்படின்னா வந்து லபுஷனை வந்து கூட்டிட்டு வருவோம். அது வரைக்கும் லபுஷனை வந்து ஒரு ஹோல்டுல ஒரு டெபாசிட்ல தான் வச்சிருக்காங்க பண்ணிருக்காங்க. ரைட், போன வீக் நடந்த மேஜர் அப்டேட்ஸ் பத்தி பார்த்துட்டோம். போன வீக் நடந்த மேஜர் மேட்சஸ் அதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம், பாகிஸ்தானே வந்து கொஞ்சம் தத்தளிக்கும் நிலைமையில் இருக்கிற வேளையில் சவுத் ஆப்பிரிக்கா வராங்க. ஆனா அவங்களும் வந்து எப்ப வேணா பாட்டில் பண்ணலாம், பாட்லர்ஸ்க்கும் சண்டை சொல்லியிருந்தோம். சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்க அந்த மேட்ச். லைக் வந்து பாகிஸ்தான் ஸ்பின் கொடுத்துட்டாங்க. ஸ்பின் பிச்ன்றதுனால பாகிஸ்தான் அந்த 4th இன்னிங்ஸ்ல அந்த ஒரு நோமன் அலி, சஜித் கான் 2 பேரும் டாமினேட் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. நடுவில் ஒரு பிரெவிஸ் ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் நாக் ஆடினாரு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாக்குறப்ப 50 அதுல அதான் ஆஸ் யூசுவல் நோட்டிபிகேஷன் நான் மேட்ச் பார்க்கல சரிங்களா. நோட்டிபிகேஷன் வந்துச்சு பிரெவிஸ் நியரிங் இஸ் 50 அப்படின்னு வந்துச்சு. மேட்ச் கரெக்டா போட்டா 50 அடிச்சிருந்தாரு, அடுத்த ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. நேபாள் வீடியோல கூட வந்திருக்கோம், நேபாள் வீடியோல நாங்க போட்டிருப்போம். அது மாதிரி இவர் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு நேபாள் தோத்துருக்கோம். அதுதான் தருதரம், என்ன பண்றது சரிங்களா. 2 நிமிஷம் டைம் சேவ் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் அதுக்கப்புறம் தோத்துட்டாங்க. ஸோ செகண்ட் டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் இன் ராவல்பிண்டி. ஆக்சுவலி would have been started. நாங்க இந்த வீடியோல டியூஸ்டே போடுறோமா, மண்டேவே அந்த மேட்ச் ஆரம்பிச்சிடும். லாகூர்ல இருந்த மாதிரி ஸ்பின் ட்ராக்கா கொடுக்க மாட்டாங்க. இந்த பிச் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஃபார் பேட்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. பட் பிச் எப்படி இருந்தாலும் சரி, டெஃபினட் அட்வான்டேஜ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் இஸ் பேக். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மிஸ் பண்ணாங்க பயங்கரமா அந்த கண்டிஷன்ல. ஸோ he is back and it's going to be a big boost for சவுத் ஆப்பிரிக்கா. அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸுக்காக சவுத் ஆப்பிரிக்கா வந்து விளையாடணும், ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து நாங்க சொல்றோம். அட்லீஸ்ட் சீரீஸ் ஆச்சு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சரிங்களா. சரி ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ் நம்ம அகைன் போன வீக்லி பிளேல பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் vs பங்களாதேஷ் ஓடிஐ சீரிஸ் போயிட்டு இருக்கு. T20ல வந்து 3-0 ஜெயிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க 2-0. தேர்ட் மேட்ச் என்ன ஆகும்னு பாக்குறோம் அப்படின்னு பார்த்திருந்தோம். தேர்ட் மேட்சும் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ். ஸோ T20 சீரிஸ் நீ 3-0 ஜெயிச்சியா, ஓடிஐ சீரிஸ் நான் 3-0 ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு சண்டையில வந்து முடிஞ்சாங்க. அண்ட் அந்த மேட்ச் அந்த சீரிஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான் அந்த சீரிஸ் முடிச்ச கையோட அடுத்து பங்களாதேஷ் வந்து டிராவல் பண்ணி அவங்க ஊருக்கு வந்தாங்க டு ஃபேஸ் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் இங்க உதப்பட்டது இல்லாம பங்களாதேஷுக்கு போயிட்டு அங்க போய் உதப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஒன்ஸ் அகைன் வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோத்துறாங்க. அது எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே, வாட் எவர் 200 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. ரொம்ப ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்குங்க பயங்கரமா. ஆக்சுவலி இட்ஸ் கம் அண்டர் பிக் ஸ்க்ரூட்டனி. மிர்பூர் பிட்ச் வழக்கத்து மாறா ரொம்ப டார்க்கா இருந்துச்சு, பயங்கரமா டர்ன் எடுத்துச்சு அப்படின்லாம் வந்து பார்த்தோம். ஓடிஎல் அந்த அளவுக்கு டர்ன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க உண்மையிலேயே பார்த்து சரிங்களா. அந்த பங்களாதேஷ் பிட்ச் அப்படிதான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த பிட்ச் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஓவரா டர்ன் எடுத்தது. ரிஷாத் ஒசைன் வந்து 6 விக்கெட் எடுத்தார் பங்களாதேஷ்க்கு. என்னதான் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 200 சப் அந்த 180 அந்த ரேஞ்ச் தான் அடிச்சாங்க அப்படின்னாலுமே ஒரு ஈஸியான டார்கெட் தான் அப்படின்றப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்களும் 130 கிட்ட பண்டல் அவுட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பிட்ச். ஆக்சுவலி நல்லா தான் இருந்தாங்க, 79 for 1 இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு they lost the match. So second ODI வெற்றி எப்பதான் வரும்னு சொல்லிட்டு நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
காத்துக்கிட்டே இருக்கணும் போல. இந்த வருஷம் ஃபுல்லா முடிஞ்சிடும் அவங்களுக்கு இந்த விக்டரி வராதான்ற அளவுக்குலாம் அந்த மாதிரி அவங்க நிலைமை. எஸ். ஸோ எனிவே பாசிட்டிவ் சைன்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. ஹோப் தே ரெக்கவர் ஃப்ரம் த டிஃபீட் வெரி சூன். இதை நம்ம சொல்லிட்டு நம்ம ஹர்ஷித் ராணா பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம். சோஷியல் மீடியா ஹேட்ரட் எல்லாம் பயங்கரமா போகுது ப்ரோ அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹர்ஷித் ராணா வந்து பர்சனல் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. அந்த விஷயத்த ஃபில் சிமன்ஸ் இப்போ வந்து பேசியிருக்காரு ஃபார் பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம். இந்த இன்சிடென்ட் இந்தியாவுக்கு மட்டும் தான் நினைச்சதா, ஹர்ஷித் ராணாக்கு மட்டும் தான் நினைச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் தோத்தாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் பங்களாதேஷையும் போட்டு வச்சு செய்யறாங்க சோஷியல் மீடியால மட்டும் இல்லாம ஏர்போர்ட்லயே வந்து ஒரு வாய்க்கா தகராறு மாதிரி ஆயிடுச்சு ஃபேன்ஸுக்கு அகைன்ஸ்டா அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ்லாம் நீங்க மேபி பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. லைக் வந்து இவர் அவங்க டீம்ல இருந்த முகமது நயீம்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர், அவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. சி திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கெட்டிங் ட்ரீட்டட், ஜெயிக்கன் தோக்கத்து பாடுறது கேம் தான், பட் இது இப்படிதான் அங்க ட்ரீட் பண்றாங்கன்ற மாதிரிலாம் அவர் போட்டிருந்தாரு. ஸோ முகமது நயீம் இது வந்து அவர் இதுல சோஷியல் மீடியால போட்டிருந்தாரு. அதுக்கு ஃபில் சிமன்ஸ் பங்களாதேஷோட ஹெட் கோச் அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு ரீசெண்டா. லைக் என்னோட பிளேயர்ஸ் வந்து சோஷியல் மீடியால இருந்து நான் தவிர்க்க விரும்புறேன். நீங்க வந்து பங்களாதேஷ் டீம்ல அஃப்கோர்ஸ் லைக் வந்து இது வந்து பர்சனல் சாய்ஸ் தான், சோஷியல் மீடியா நான் இல்லன்னு சொல்ல. ஆனா ஃபார் யுவர் மென்டல் சேக் நீங்க சோஷியல் மீடியால இல்ல அப்படின்னா வந்து எனக்கு பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி அவரோட ஸ்டேட் சொல்லியிருந்தாரு. பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங். ரொம்ப வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியா. அண்ட் அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தார் சேம் திங் தான். சோஷியல் மீடியா ஹேட்டர்லாம் பெருசா எடுத்துக்கூடாது, பட் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அந்த மென்டாலிட்டியே இல்ல, எதை பார்த்தாலும் சீரியஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ சோஷியல் மீடியால இருந்து இல்லவே இல்லைன்னா வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை கன்சிடர் பண்ணும் மேபி ஃபியூச்சர்ல. இதை பத்தி ஒரு லெசனே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நெகட்டிவா இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிட்டு அதை ஓரமா வைங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கேம். அதுல நல்லா சக்சீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சோஷியல் மீடியால உங்களை வரவேற்பாங்க. ஹர்திக் பாண்டியாக்கு இல்லாத ஏற்றடா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஹர்திக் பாண்டியா தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு. மனுஷனை ப்ரோ விடுங்க, கிரவுண்ட்ல மேட்ச் கேப்டனா விளையாட வந்தாருங்க, அவருக்கு இல்லாத ஏற்றடாங்க. சிரிச்சுக்கிட்டு போனாரு, கை தட்டிட்டு போனாரு வான்கடை கிரவுண்ட. உள்ள நம்மளுக்கு இப்ப புரியுது, பட் ஆனா ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி பிளேயர். அதை வந்து எப்படி நீங்க எடுத்துட்டு போறீங்கன்றதா இருக்கா. ஆஃப் கோர்ஸ் பை தி வே ஹர்திக் பாண்டியான்னு சொல்றப்போ அஸ்வின் ஹர்திக் பாண்டியா அதை பத்தி ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு, அதை நான் சொல்ல மாட்டேன். சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா சைன் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. என்னடான்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல, சிஎஸ்கேல இருக்கிற ராமகிருஷ்ணா கோஷ் as all the elements to become an ஹர்திக் பாண்டியா ஆஃப் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஹர்திக் பாண்டியா அந்த அளவுக்கு நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு ராமகிருஷ்ணா கோஷை வந்து அஸ்வின் கம்பேர் பண்ணாரு. இது நிறைய பேர் வந்து பாசிட்டிவாவும் பார்த்தாங்க, கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. பட் டு பி ஆனஸ்ட், நான் ராமகிருஷ்ணா கோஷை வந்து டொமஸ்டிக்ல பாத்திருக்கேன். he has the caliber, he has the capability of becoming that ஹர்திக் பாண்டியா கைண்ட் ஆஃப் பிளேயர். அதான் அஸ்வினும் சொல்லியிருப்பாரு, அந்த பாசிபிலிட்டி இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு, டேலண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியம் அவர் சொல்றது அதான். ஒன்ஸ் அகைன் ஒரு ஒப்பீனியன். ராமகிருஷ்ணா கோஷ் வந்து அவ்வளவு பெரிய பிளேயர், அவரே சொல்றாருன்னா அவருக்கு என்ன சும்மா சொல்லணும்னு ஆசையா என்ன? கரெக்ட் சொல்றாரு, ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆமா, அந்த ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு பவுலிங் போர்ட்ல 130s மிட் 130sல போடுறதா இருக்கட்டும், he has that capability ன்னு அஸ்வின் சொல்லியிருப்பாரு. பாப்போமே 2 years down the line எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, என்ன பண்றாரு நம்ம பாப்போம், பொறுத்து இருந்து பாப்போம். அது டேரக்டா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் நமக்கு தெரியல. ஓகே, சோ கமிங் பேக் டு தட் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு அன்பார்ச்சுனேட்டா பொலிட்டிக்கலா ஒரு விஷயங்கள் நடந்தது. லைக் தே ஹேவ் பீன் அட்டாக். அதுல வந்து அன்பார்ச்சுனேட்லி ஒரு 3 ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ், லைக் வந்து தே ஆர் நாட் லைக் மேஜர் டீம் பிளேயர்ஸ் இல்ல, ஆனா ஆப்கானிஸ்தானை டொமஸ்டிக்ல ரெப்ரசென்ட் பண்ண 3 பிளேயர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி தே வேர் மார்டர்ட் இன் தட் அட்டாக். அதை வந்து அட்டாக் பண்ணது பாகிஸ்தான் தான் அப்படின்னு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ட்வீட்லாம் போட்டாங்க. கிரிக்கெட் போர்டே ஆக்சுவலி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு ரீசன்னால நாங்க நவம்பர்ல ஆட இருந்த ட்ரை நேஷன் சீரிஸ் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்ல போய் ஆட தான் இருந்தாங்க. அதுல இருந்து நாங்க புல் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதை வந்து சப்போர்ட் பண்ற விதமா ஐசிசி அண்ட் பிசிசி பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒன்னா நாங்க வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க விட்டாங்க. ஐயோ அப்ப அந்த சீரிஸ் நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. 10வது நாளே தம்பி வந்தா நான் மிலிட்டரிக்கு அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் போன அடுத்த ஒரு 6 hours 7 hours கேப்ல வந்து ஜிம்பாப்வே வந்து காலின் பண்ணி ஜிம்பாப்வே ரிப்ளேஸ்ட் ஆப்கானிஸ்தான். சோ வந்து அதே நவம்பர்ல அதே டேட்ஸ்ல அதே வென்யூஸ்ல அந்த டோர்னமெண்ட் போகும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ஆப்கானிஸ்தானுக்கு பதிலாக ஜிம்பாப்வே. இங்கிலாந்து வந்து நியூசிலாந்து டோர் பண்ணி ஒரு T20 சீரிஸ் ஆட போறாங்கன்னு நம்ம போன வீக்லி பிளேல பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சது. ஒரு ரெயின்ல வந்து அபேண்டன் ஆச்சு அன்பார்ச்சுனேட்லி. ஒரு டஃப்பான பிச்சில் இங்கிலாந்து வந்து தேவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஒரு கஷ்டப்பட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 149 வந்தாங்க. தேங்க்ஸ் டு சாம் கரன்ஸ் ஒரு லிட்டில் கேமியோ 49 கிட்ட அடிச்சார். அவர் தான் ஆக்சுவலி இந்த இன்னிங்ஸ்ல அடிச்சு வச்சது. பட் எனிவே மேட்ச் வந்து அன்பார்ச்சுனேட்லி மழையால வந்து அபேண்டன் ஆயிடுச்சு. இந்த மழை கடைசி ஒரு வாரமா எல்லா இடத்துலயும் அஃபெக்ட் பண்ணுதுங்க. அது வந்து கிரிக்கெட்டிங்லயும் சரி நம்ம ஊர்லயும் சரி. திடீர்னு மழை பெஞ்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தா பாத்தீங்கன்னா ஜோன்னு மழை ஃபுல்லா நனைஞ்சு இப்ப எனக்கு ஆக்சுவலி ஃபீவர். அதனால என்ன பண்றது சொல்லுங்க, உலகம் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்ல விஷயம் தான். ஆனா கிரிக்கெட்ல பெய்யாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேட்சஸ் எல்லாம் பார்க்கலாம். சண்டே மேட்ச் ஆரம்பிங்க, கேன்சல் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, நிறைய பேர் அஃபெக்ட் ஆறாங்க இந்த மழைனால. அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு மழை பெய்யாம இருந்தா சரி, சண்டே வீடியோ எடுக்கிறனால நான் சொல்றேன். அது ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து, தீபாவளிக்கு முன்னாடி மழை பெய்யும், தீபாவளிக்கு அப்புறம் மழை பெய்யும், தீபாவளி அன்னைக்கு மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளி அன்னைக்கு மழை பெய்யண்டா, நான் பெஞ்சிருக்கடா. அப்படியா? சரி, ஓகே, அது ஒவ்வொரு ஏரியால மாறும் போல. சரி, ஓகே, வருவோம் நம்ம பழையபடி. கமிங் பேக் டு கிரிக்கெட். இந்த மேட்ச் வந்து மழையில அபேண்டன் ஆயிடுச்சு. செகண்ட் T20 தேர்ட் T20 பெண்டிங் இருக்கு. நம்ம முன்னாடி அஸ்டராக் சொன்ன மாதிரி தாங்க, அவங்களுக்கு இந்த சீரீஸ் எல்லாம் முக்கியம் இல்ல இங்கிலாந்துக்கு, சரிங்களா? அவங்களுக்கு ஆஷஸ்க்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு கிரிக்கெட்டிங் டேர்ம்ல பார்க்க போனா ஒரு
ஒரு ப்ரிப்பரேஷன், அவ்வளவுதான் சரிங்களா. அதுக்காக இந்த சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க. தே டோன்ட் ஈவன் கன்சிடர் திஸ் as an important series. அதை நம்ம சொல்லிட்டு அடுத்து நம்ம ஏசியா பசிபிக் குவாலிஃபயர்ஸ் சின்ன கிளாரிபிகேஷன் இருந்துச்சு. அதுவும் நாங்க வந்து ஐகானிக் மேட்ச்ல ஸ்டார்டிங்ல நான் வந்து மென்ஷன் பண்ணிருந்தேன். 2 டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆகும் நினைச்சு நான் பேசிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகும். ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு, ரொம்ப நாளா அவர் போட்டுட்டு இருந்தாரு. எனக்கு அந்த கமெண்ட் புரியாம இருந்துச்சு. போன வீக்லி பிள்ளை அந்த கமெண்ட் வந்து ஒரு எலாபரேட்டா போட்டிருந்தாரு. இல்ல ப்ரோ ஆக்சுவலி 3 டீம்ஸ் குவாலிஃபை ஆகும், அதனாலதான் நான் ஓமான், நேபாள் அண்ட் யூஏஇன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ யா ஐம் கிவிங் இட் யூ, சூப்பர், நல்ல கமெண்ட், அது நல்ல அப்சர்வேஷன் as well. ஸோ அந்த மூணாவது டீமா யூஏஇ வந்து குவாலிஃபை ஆகி the 20 teams for the next season, next year's World T20 has been confirmed. All the 20 teams confirm ஆயிடுச்சு. என்னென்ன 20 டீம்ஸ்ன்றதை நாங்க ஸ்கிரீன்ல போடுறோம் பாருங்க. ஸோ எஸ், இந்த 20 டீம்ஸ்ல எந்த 4 டீம் வந்து செமிஃபைனல்ஸ் போவாங்க, அதுல யாரு வந்து ஃபைனல்ஸ் போவாங்க, யார் வந்து கப் அடிப்பாங்க அப்படின்றது உங்க ப்ரெடிக்ஷன்ஸை இப்பயே வந்து போட்டுருங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா கிரிக்கெட் டெவலப்மெண்ட் சார்பா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம். உண்மையிலே கரெக்டான கிஃப்ட் தான், இந்த அப்டேட் குருமாலாம் கிடையாது. கிஃப்ட் தரலாம், காசுலாம் இல்ல, ஏட்டலாம். ஏய் பரவாயில்ல, கொடுக்கலாமா, எதா கொடுப்போம். சரி ஓகேங்க, பரத்தர் சொந்த காசுல இருந்து எடுத்து கொடுப்பாருங்க. அண்ணாமலை, ரஜினி இவரு எல்லாம் பார்த்தாச்சுங்க. இன்டர்நேஷனல் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம உள்ளூர்ல நடந்த அந்த ரஞ்சி டிராஃபி அப்டேட் மட்டும் பார்த்துடலாம். சூப்பரா நடந்து முடிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரஞ்சி டிராஃபி. இட் வாஸ் மேட்ச், இட் வாஸ் ரவுண்ட் டாமினேட்டட் பை ஸ்பின்னர்ஸ். அஃப்கோர்ஸ் கேட்க வேணும், இந்தியாவில் மேட்ச் நடக்குதுன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி எஸ், லைக் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சூப்பரான போலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு 8 விக்கெட்ஸ் எடுத்தாரு ஃபார் கர்நாடகா. நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து ஸ்ரேயாஸ் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம ஸ்ரேயாஸ் கோபால் அதை போட்டுருந்தான். என் ஃப்ரெண்டு 8 விக்கெட்ஸ், வாட் அ மேட்ச். T20 இன்டர்நேஷனல் போட்டிருக்கா. T20 இன்டர்நேஷனல் ப்ரோ, எனக்கு எல்லாம் யாரும் தெரியுமாடா ஃபர்ஸ்ட் உனக்கு? அதுதான் சும்மா என்ன, அவங்க ஒன்னும் இல்ல, சிஎஸ்கே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதை எடுத்து அப்படியே எடுத்து ஷேர் பண்றாங்க. வாட் எவர். சோ ஓகே, டெஸ்ட் மேட்ச்ல வந்து 8 விக்கெட்ஸ் எடுத்தாரு ஒரு இன்னிங்ஸ். அவர் மட்டும் இல்ல, ராஜஸ்தானை சேர்ந்த மனோஜ் சுத்தார், நம்ம ரீசெண்டா சொல்லிட்டு இருக்கோம், ஒரு அப்கமிங் வேற லெவல் பிளேயர், 23 இயர்ஸ் தான் ஆகுது, சூப்பரா போற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், இஸ் த ஃபியூச்சர் மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். அவருமே இஸ் கண்டினியூங் இஸ் மெரி டர்ம்ஸ், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அகைன் ஒரு 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு போன மேட்ச்ல. ஒரு இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஷாம்ஸ் முலானி மும்பைல இருந்து அவர் 7 விக்கெட் எடுத்தாரு. இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணி இருந்த அந்த ரவுண்ட்ல பேட்டர்ஸும் டாமினேட் பண்ணாங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச நேம்ஸ் தான் முக்காவாசி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மத்திய பிரதேஷோடைய கேப்டன், RCB உடைய கேப்டன் ரஜத் பட்டிடர் ஸ்கோர்ஸ் அண்ட் அன்பீட்டன் 200 அன்பீட்டன் நினைக்கிறேன், நாட் ஷூர், பட் எனிவே 200 அடிச்சாரு. அண்ட் எஸ், இஸ் ஆல்சோ நாக்கிங் ஆன் த டோர். டக் டக். டெஸ்ட் மேட்ச்ல வந்து என்ன நம்பர் 4ல திரும்ப எடுங்க, நல்லா எடுத்தாங்க, சரியா அவர் பர்ஃபார்ம் பண்ண டிராப் பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து ஒரு அட்டி போட்டுட்டு இருக்காரு ஃபார் நம்பர் 4 பொசிஷன். அவர் மட்டும் இல்லாம ஜார்க்கண்டை சேர்ந்த இஷான் கிஷான் ஒரு 175 சூப்பரா அவர் ஆடினாரு மிடில் ஆர்டர்ஸ்ல அகைன்ஸ்ட் தமிழ்நாடு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேரை கேக்குறாங்க. அது நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு அகைன்ஸ்ட் தமிழ்நாடு. அதுவுமே தமிழ்நாடுவோ புரட்டி போட்டு செஞ்சு விட்டு அமைச்சிருக்காங்க. இன்னிங்ஸ் டிஃபீட் ஃபார் தமிழ்நாடுங்க. தமிழ்நாடு சிஎஸ்கே பகம் இருக்கா? சரி, இந்த கண்டென்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீ எடிட் பண்றதுனால இதை தூக்கவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும். மும்பையே கிடையாதுடா, ஹைதராபாத்டா. ஆமா, மாறிட்டாரு. தமிழ்நாடு ஒரு டிஃபீட் அகைன். அவங்க என்னதான் வந்து ஒரு ODI லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல டாமினேஷன் சொன்னாலும் இன்னும் அந்த ரஞ்சி டிராஃபி ஃபார் தமிழ்நாடு ஹஸ் பீன் a big பெயின். கடைசி ரொம்ப ஒரு டிகேடாவே தான் போயிட்டு இருக்கு. ஐ ஹோப் தமிழ்நாடு இந்த வருஷம் கொஞ்சம் எடுத்து அட்லீஸ்ட் அந்த ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் போடுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் ஃப்ரம் மகாராஷ்டிரா. கேப்டன்சி இல்லையே, என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரெஸ்கியூட் த டீம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 1 for 4 சம் ஐயோ கன்றாவியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். மகாராஷ்டிரா டாப் ஆடுற ஒரு லஸ்ட் கிரீன் பவுலிங் கண்டிஷன்ஸ்ல கேரளா பவுலர் சூப்பரா போட்டாங்க. அப்போ வந்து மகாராஷ்டிரா அடி பாதாளத்துல கடந்த மகாராஷ்டிராவை தூக்கி நான் தான் ஒத்த கையில நிப்பாட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு 91 ரன்ஸ்ங்க. செம்ம ஃபைட்டிங்கான நாக்கு. இந்த மாதிரி நாக்கு உண்மையிலே ரெகக்னிஷன் தரலாம். நம்ம ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல வந்து ஒரு ஃபிளாட் ட்ராக் புள்ளி 300 அடிக்கிறத விட இந்த மாதிரி கஷ்டமான கண்டிஷன்ஸ்ல ஒரு பேட்டர் 90 அடிக்கிறாருன்னா உண்மையிலே வந்து அப்ரிசியேஷன் தரணும். சஞ்சு சாம்சன் இந்த மீன்வைல் அவர் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் 50 அடிச்சாரு. நான் யாரையும் தாக்கல ப்ரோ, பொதுவான ஒரு கமெண்ட் தான் ப்ரோ, சரிங்களா? மீன்வைல் சஞ்சு சாம்சன் ஒரு 50 அடிச்சாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 50 அடிச்சாரு. பட் அந்த சமயத்துல பிட்ச் எல்லாம் கொஞ்சம் ஈஸி அவுட் ஆயிடுச்சு. மேட்ச் எண்டட் இன் டிரா. பட் மகாராஷ்டிரா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சது பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட், சரிங்களா? இது வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் நம்ம பார்த்தோம், தெரிஞ்ச பிளேயர்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து கொஞ்சம் அண்டர்ரேட்டட் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் டோசேஜா ஃப்ரம் டெல்லி. எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் சொல்லியிருந்தேன் டெல்லி பிரீமியர் லீக் பாக்குறப்போ இவர் நல்லா ஆடுறாருங்க, லெஃப்ட் ஹேண்டர் நல்லா ஆடுறாரு, நிதிஷ் ராணா டீம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரு ஃபர்ஸ்ட் ரஞ்சி மேட்ச்லயே வந்து டபுள் செஞ்சுரி அடிச்சாரு. அவர் மட்டும் இல்லாம சனத் சங்வான் அப்படின்ட்டு அவருமே நல்ல ஒரு பிளேயர். அவருமே வந்து he also scored double century. அவர் வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சு டெல்லி வந்து அகைன் மேட்ச் ஜெயிக்கல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட்ல வந்து they got their extra points. பட் எனிவே யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் டெவலப்ட்ன்ற சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீக்லி பீடியாவா இல்ல ஒரு 3 வீக்லி பீடியா முன்னாடி இரானி கப் பத்தி நம்ம பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் விதர்பா ஸ்குவாட்ல கருண் நாயர் இல்ல ப்ரோ, கருண் நாயர் இல்லாத ஒரு விதர்பா ஸ்குவாடா இருக்கு, ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னடா இந்த ரஞ்சி டிராஃபி ஸ்குவாட் விதர்பா ஸ்குவாட் பாக்குறப்போ கூட கருண் நாயர் பேர் அதுல இல்ல. ஐயோ மனுஷன் வந்து பர்சனலா எடுத்துட்டாரு போல. சச்சோ ஆட முடியாரு இந்த ரஞ்சி டிராஃபி நினைச்சிட்டு இருக்கிறப்போ அவர் அங்க இல்ல, கர்நாடகா ஸ்குவாட்ல இருக்காரு. நீங்க
நீங்க தேட வேண்டியது நேஷனல் லிஸ்ட் கிடையாது, இன்டர்நேஷனல் லிஸ்ட் சொல்லி அமிச்சாங்க. அதான் ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த அப்டேட். சரிங்களா? சோ இஸ் பேக் டு கர்நாடகா. கர்நாடகாக்காக முன்னாடி அவருக்கு அங்கதான் ஆடிட்டு இருந்தாரு. நடுவில் ஒரு 3 years 4 years விதர்பாக்கு ஆடிட்டு இருந்தாரு. நவ் கருண் நாயர் இஸ் பேக் டு கர்நாடகா. வந்த மேட்ச்லயே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 70 ரன்ஸ் அடிச்சாருங்க. அலாங் வித் தேவதர் படிக்கல். நல்ல ஒரு காம்பினேஷன்ல விளையாடி. அது எப்படி கருண் நாயர் டவுன்ஃபால் இருந்தப்போ விதர்பாக் இருந்தாரு, இப்போ சரியானதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல இந்தியா டீமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திரும்ப கர்நாடகாவுக்கு போயிட்டாரு. அது கர்நாடகாவோட பாலிடிக்ஸா இல்லைன்னா கருண் நாயரே வந்து இல்ல நான் கர்நாடகா தான் போகணும்னு நினைக்கிறாரா? விதர்பாவும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. தேர் ஆல்சோ தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ன்றப்போ வாட் இஸ் கோயிங் ஆன் தெரியல. இல்ல என்னோட ஒப்பீனியன்ல அவருக்கு விதர்பால இருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு டீம் விதர்பா. லைக் வந்து மதிச்சு கேப்டனாலாம் ஆக்கி நீ வா நம்ம வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி கர்நாடகாவுக்கும் கருண் நாயருக்கும் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கருண் நாயர் டிராப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்க ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கருண் நாயரை பத்தி. ஆனா கிமு 300 காலத்துல ஒரு வீடியோ கஷ்டத்தில் கை கொடுக்காதவன் இப்ப வெற்றியில வந்து கை கொடுக்கறான் அப்படின்றப்போ நீங்க எதுக்கு போனீங்க அப்படின்றத கேள்வியா இருக்கு. அது அவரோட பர்சனல் டெசிஷன் எடுத்துக்கிட்டாரு. பட் யா கருண் நாயர் இஸ் பிளேயிங் ஃபார் கர்நாடகா திஸ் சீசன் அது சொல்லணும்னு நினைச்சேன். சோ செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போது அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். இன்னொரு சின்ன அப்டேட், ஷர்துல் தாக்கூர் அவர் இருந்தாரு பாத்தீங்களா, மும்பைக்கு ஆடிட்டு இருக்கும்போது அவர் தான் கேப்டனாவும் இருந்தாரு. அவரு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அகைன்ஸ்டா ஜம்முல வந்து மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப அவருக்கு மூச்சு திணறலாம் ஏற்பட்டுச்சான். பிகாஸ் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஒரு ஹை ஆல்டிடியூட்ல அங்க வந்து சரியா பவுலிங் போட முடியல, மூச்சு திணறலாம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்த ஷர்துல் தாக்கூர் திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சூப்பரா பவுலிங் போட்டாரு. லைக் இட்ஸ் கம்பேக் ஃபார் ஹிம். லைக் வந்து ஒரு வாரியர் மாதிரி சொன்னாங்க. இட்ஸ் பிக் திங். ஆக்சுவலி நிறைய பிளேஸ்க்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பட் அதை தாண்டி வந்து பவுலிங் போட்டு பர்ஃபார்ம் பண்ணது அங்க பெரிய விஷயம் ஷர்துல் தாக்கூர். எஸ், அண்ட் அப்கமிங் மேட்சஸ் திஸ் வீக் அதை நம்ம சொல்லி ஆகணும்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, செகண்ட் அண்ட் தேர்ட் ஓடிய வந்து Thursday and Saturday 23rd and 25th வந்து நடக்குது. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆஃப் பாகிஸ்தான்ல வந்து செகண்ட் டெஸ்ட் that is going to start on Monday. நாங்க வந்து சண்டே இருக்கிறதுனால மண்டே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றோம். நேத்தே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கோங்க. சாரி. அண்ட் இங்கிலாந்து டூர் ஆஃப் நியூசிலாந்து நடந்துட்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் கூட அபேண்டன் ஆயிடுச்சு, ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அதோட செகண்ட் T20 இன்டர்நேஷனல் வந்து மண்டே, அதை நீங்க இன்னைக்கு பாக்குறீங்கன்னா நேற்று நடந்து ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். Thursday வந்து தேர்ட் T20 இன்டர்நேஷனல் அண்ட் சண்டே வந்து ஃபர்ஸ்ட் ஓடியை வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபி ஆல்ரெடி போயிட்டு இருக்க ரஞ்சி டிராஃபில செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. That starts on 25th Saturday வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல வந்து ஜடேஜாலாம் ஆட போறதா பேசிட்டு இருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பாப்போம். சோ நெக்ஸ்ட் விமென்ஸ் அப்டேட்ஸ் பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் எடுத்தனே இந்த ஆன்கோயிங் வேர்ல்டு கப் பரபரப்பா நடந்து கொண்டிருக்கு. இந்தியா வந்து உள்ள போகுமா, ஜெயிக்குமா, என்னடா நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த வேளையில் இன்னைக்கு நாங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இப்பதான் அந்த ஸ்கோர் பார்த்தோம். அன்பார்ச்சுனேட் ஃபார் இந்தியா 4 ரன்ஸ்ல வந்து தோத்துருக்காங்க. நாங்க இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ற போது நல்ல பாசிட்டிவா ஒரு ஜெயிக்கிற சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. 170 for 2 இருந்தது. ஸ்மிருதி மந்தனா வந்து ஒரு 70ல இருந்தாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் 70ல ஆடிட்டு இருந்தாங்க. ஜெயிச்சிருவாங்க நினைச்சேன், முடிஞ்சு போச்சு. அகைன் இப்போ வந்து ஐ திங்க் 3 டீம் வந்து குவாலிஃபை ஆயிடுச்சுங்க. லைக் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா 3 டீம் வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு. அந்த 4th டீம் தான் வந்து நியூசிலாண்டா இல்ல இந்தியாவா, 2 தான். மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. இந்த 2 டீமுக்கு நல்ல ஒரு பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த போட்டியில வந்து இப்போ அடுத்த மேட்சே வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தான். சோ அந்த மேட்ச்ல வந்து டிசைட் ஆயிடும் ஓரளவுக்கு. நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சுமே அகைன்ஸ்ட் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. சோ கஷ்டம் தான் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். எதாவது சொல்ல முடியாது. நம்மளே ஆமா, லைக் நம்மளே ஒரு தத்தளிக்கும் சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். நல்ல ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சோம் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோத்தோம், ஆஸ்திரேலியா தோத்தோம், இப்போ இங்கிலாண்டையும் தோத்துட்டு கொஞ்சம் பரிதாப நிலைமையில தான் இருக்கும். பட் எனிவே நியூசிலாந்து சொல்லும் போது நியூசிலாண்டோட கடைசி 2 மேட்ச் அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்த 2 மேட்சுமே வந்து அன்பார்ச்சுனேட்லி மழையில வந்து அபேண்டன் ஆயிடுச்சு. இதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், இந்த போன வாரம் ஃபுல்லா மழை பெஞ்சதுங்க எல்லா இடத்துலயும் அப்படின்ட்டு. பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்தியாவுக்கு நல்லதுன்னா நல்லதுதான்ப்பா அப்படின்னு சொல்லணும். பட் எனிவே லைக் சோஃபி டிவைன் ஃப்ரம் நியூசிலாந்து ஹஸ் டோல்ட் கன்சர்ன் வேர்ல்ட் கப் ஷெட்யூல் வைக்கிறப்போ இந்த ரெயின் ஃபோர்காஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ்ல அதை ஃபாலோ பண்ணுவாங்க, நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மழை தான் பெய்யும். ஆமா, ஆனா இருந்தாலும் அதுக்கு ஏத்தாப்புல ஷெட்யூலிங் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மீன்வைல் ஸ்ரீலங்கா இந்த 2 மேட்சுமே ஸ்ரீலங்கா தான் நடந்து அபேண்டன் ஆச்சு. என்னதான் அந்த கிரவுண்ட்ல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருந்தாலும் மழை வந்து ரிலன்ட்லெஸ்ஸா பெஞ்சதுனால 2 மேட்சுமே அபேண்டன் ஆயிடுச்சு. இதனால நியூசிலாண்டோட ஃபியூச்சர் சான்சஸ்மே வந்து அட் ஸ்டேக். சரிங்களா? சோ மஸ்ட் வின் கேம் அகைன்ஸ்ட் இந்தியா. Let's see how they perform அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டொமஸ்டிக் அப்டேட் பாத்துருவோம். நம்ம போன வீக்லி பீடியால சொல்லியிருந்தோம், லைக் வந்து T20 சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. சீரிஸ் இல்ல, சாரி, டொமஸ்டிக் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம கண்ணு வந்து ஷஃபாலி வர்மா மேல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஷஃபாலி வர்மாவையும் தாண்டி ஒரு பிளேயர் வந்து அவுட் பர்ஃபார்ம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ் ஒரு 3 சீசன் ஆடிட்டு இருந்த கிரண் நவ்கிரே மகாராஷ்டிராக்கு ஓப்பனிங் ஆடி she has smashed a record in women's cricket. Now she becomes the fastest player ever in women's cricket to score a century in women's T20. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து சோஃபி டிவைன் 36 பால்ஸ்ல அடிச்சிருந்தாங்க. இப்போ 34 பால்ஸ்ல வந்து மகாராஷ்டிராக்கு she has scored a century opening the batting. பவர் ஹிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இந்தியா மென்ஸ் டீம் மட்டும் இல்ல, உமன்ஸ் டீம்லயும் இந்த மாதிரி அடிக்கிற பிளேயர்ஸ்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சோ அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல வரதெல்லாம் வேர்ல்ட் கப் அப்டேட்ஸ் தான். இந்தியா வந்து உள்ள போகுமா, நியூசிலாந்து உள்ள போகுமா, வேற ஏதாவது டீம் டக்குனு உள்ள போயிடுமா? சான்சஸ் இல்ல. பட் ஆனா இந்த 2 டீம்ல யார் போவாங்க? 2 பேருக்குமே ஒரு ஹாஃப் சான்ஸ் தான். சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
சோ இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டே இருக்கணும், அப் டு டேட் இருக்கணும்னு நினைச்சீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் வந்து இப்ப ரீசெண்டா நேபாள் பத்தி போட்டிருந்தோம். நேபாள் எப்படி வந்து க்ரோ ஆனாங்க அப்படின்னு போட்டிருந்தோம். சுப்மன் கில் பத்தி போட்டிருந்தோம். சஞ்சு சாம்சன் பத்தி போட்டிருந்தோம். இது மாதிரி டிஎல்எஸ் பத்தி போட போறோம். அடுத்த டிஎல்எஸ் பத்தி ஒரு வீடியோ வரப்போகுது. ஆமா, டிஎல்எஸ் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணிருந்தோம். கரெக்டான சிச்சுவேஷன் இப்ப அமைஞ்சிச்சு. அது பத்தியும் போட்டுருவோம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்க போட்டுட்டே இருப்போங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு செகண்ட் எடுத்து அது சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. நம்மளும் நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகும், நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வருவோம். அதுக்கான வாய்ப்புகள் நீங்க அமைச்சு கொடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.